கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய பெரிதான கிருபை இன்றைக்கு எருசலேமிலே தேவனுடைய நகரத்திலே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி இந்த இடத்தை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். உண்மையாகவே என் வாழ்நாளிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிதான காரியத்தை ஆண்டவர் செய்ததை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 5 வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அன்றைக்கு தேவனை விசுவாசித்த தேவ ஜனங்கள் யாவரும் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு வாழ்கிற நாம் கூட அவரை பார்த்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை பார்க்கின்ற போது நம் வாழ்க்கை பிரகாசம் அடையும். இந்த இடத்திலே அநேக தேவ ஜனங்கள், அநேக தேவனுடைய ஊழியக்காரெல்லாம் கூடியிருக்கிற ஒரு மகிமையான ஸ்தலத்திலிருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த சீரை தேவன் கொடுத்தபடினால் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தபடியினால் என் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை நோக்கி பார்த்தபடியினாலே ஆண்டவரை அறியாதவனாக 24 வயதுக்கு முன்பாக தேவனை தெரியாதவனாக ஒரு இந்து மார்க்கத்திலிருந்த என்னை ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுத்து ஏறக்குறைய 40 வருஷமாக அவரை நோக்கி பார்க்கும்படியாக, குறிப்பாக 26 வருஷமாக தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் கூட அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். உண்மையா இந்த நாளிலே நான் பிரகாசம் அடைந்தது போல விசுவாசிக்கின்றேன். காரணம், தேவனுடைய நகரத்துக்குள்ளாக, மகாராஜாவின் நகரமாகிய எருசலேமுக்குள்ளாக வாழ்நாளிலே என் ஜீவனுள்ள நாட்கள் முழுமையாக இந்த இடத்தில் வருவென்று சொல்லி யோசித்து பார்த்ததே கிடையாது. நான் தேவனுடைய பெரிதான ஈவு இன்றைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் தேவனை நோக்கி ஒருமித்து ஜெபித்து அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது போல நாங்கள் எல்லாம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக உம்முடைய தேசமாகிய எருசலேமிலே மகாராஜா நகரத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறையா. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஜனங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறையா. பிரகாசம் அடைய செய்யும், வெற்றி அடைய செய்யும், மேன்மை அடைய செய்யும், மகிமையான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் செய்து முடிக்கும்படியாக உம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.